இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு இளைஞன் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். தாழ முடியாத கஷ்டம். வாழ்க்கையில் அடி மேலே அடி. அவனுக்கு எந்த தொழில் பண்ணாலும் நஷ்டம். இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது திடீர்னு கடவுள் அவர் முன்னாடி தோன்றி, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிற காரணம் என்னன்னு தெரியுமான்னு கேட்டான். அந்த இளைஞன் சொன்னான், தெரியும் கடவுளே, என்ன காரணம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். கடவுளுக்கு திடீர் ஆச்சரியம். போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள்லாம் இந்த ஜென்மத்தில் வந்து அவன் கஷ்டப்பட்டு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சு நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கடவுள் கேட்டார். அது அந்த இளைஞன் சொன்னான், என்னோட கஷ்டத்துக்கு முழு காரணம் நான் தான். கடவுள் ஆச்சரியம் பார்த்தார். என்ன நீ தானா? என்ன சொல்கிறா நீ? இல்லை, நான் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கின்னு ஜெயிச்சேன் பாருங்க, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு. அதனால தான் நீ என்னை கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னான். கடவுளுக்கு மீண்டும் ஆச்சரியம். என்ன ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிச்சதுனால இப்படி கஷ்டப்பட்டுக்கிறியா அப்படின்னு கடவுளை கேட்டார். எனக்கு புரியல, நீ கரெக்டாக சொல்லு அப்படின்னு கடவுளை கேட்டார். அதுக்கு அந்த இளைஞன் சொன்னான் சோகமா, எங்கள் அப்பா இந்திலேருந்து நான் எங்கள் அம்மா கருவறைக்குள்ளே போகும்போது முதல் ஓடி வந்து எங்கள் அம்மா கருவறைக்குள்ளே நான் உட்காந்தேன். அந்த ஓட்டப்பந்தயத்தில் நான் ஜெயிச்சதுனால தான் இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். கடவுள் ஆச்சரியப்பட்டு அவரே கன்ஃபியூஷன் ஆகிட்டார்.